பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் உன் பேரை சொன்னேன். என் பேரு அது இல்லையே. அதுக்கு எங்கிட்ட இடம் இல்ல. விடியா விடு விடியா. ஆஹா, மஞ்சக்காட்டு மைனா பறந்துருச்சையா. என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகு பேரழகு. 5 நிமிஷம் வாரீக இருக்கீக போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்கேதான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அது அந்த மாமா. அந்த அது வயசாயிடுச்சு இல்ல. எங்க கீயா? வாங்க போலாம் வாங்க போலாம். காசு வேண்டாம். அடே அப்பா, முன்ன புள்ள பழகாம 10 பைசா வாங்காம உதவி பண்றீங்களா? அடே அப்பா. இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ மொட்டையை கத்தியோட நிக்கிறா? பொண்ணெல்லாம் பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ண போறான். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க போறான். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? தம்பி பட்ட தம்பி வேணாயா. என் ராசா இல்ல, என் கையா இல்ல, ஐயா முனியாண்டி. சார் என்ன சாப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னைக்கா சாப்பிட்டுருக்கேன் நானு? தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ ஹலோ மிஸ்டர் பிளாக். Shut up nonsense bloody fool idiot. யார பார்த்து பிளாக்ங்கற? I am white, Mr. White. சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே, சும்மா இருந்தாலும் கிளப்பி விடாளையா. ஆமா, அவன் எதை பார்த்து லவ் பண்ற? என் ஹைட் 5.9, அவர் ஹைட் 6.2. வேறத்தை மேட்ச் பண்ணி லவ் பண்றேன் சார். அடி கிறுக்கு சிறுக்கி. அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்துலையா லவ் பண்றா? இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம், தோல்தான் வெல்ல. ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். ஒன்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரலி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9, நானும் 5.9, 2 பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ, வச்சுட்டாயா? எப்ப வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க, நம்ம லவ் பண்ண மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா. எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் பாட்ட நினைச்சே பார்க்க மாட்டாயா. பாப்பா உயர்ந்த மனிதா, எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழாயா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டே. காப்பி சாப்பிட்டியா? நண்பனை அத்து விட்டு என்னைக்காவது சாப்பிட்டுக்கணும் நானு? தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல. ஜேம்ஸ், நட்புக்காகத்தான் அந்த ஒயிட். வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி நான் காசு தர்றேன். சந்தோஷமா சாப்பிட்டு போ. வேற 2 காஃபி, 1 சக்கரை இல்லாம. யாருக்கு சக்கரை இல்லாம? உனக்கு தான். எனக்கு சக்கரை வேணாம். நான் எப்ப சொன்னேன்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எதை பார்த்தா? பாத்தியா, சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும். ஐயா, இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உழ வச்சீங்கல்ல. ஓ, அதுக்கு தானா இது? எப்பா, எனக்கு ஒருத்தையும் சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்றப்பாவா. நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, போலாம். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. ஐயோ, தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும். பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஐயோ, கைய விடு. விட மாட்டேன். ஐயோ, இத விடு. விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா. விட்ட நீ போயிருவ. போயிருச்சியா? ஏயா, நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாருங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டு போறாருங்க. வா போலாம். இந்த கைபேசி எடுத்து. வேணாம் வேணாம், போட்டா. எப்பா, இதை கொஞ்சம் கழுவி விடுங்கடா. நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. டெய்லி 3:30க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும். அதே மாதிரி
ஏர்லி மார்னிங் 3 o'clock கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணனும். ஓகே இப்படியே 1 month கரெக்ட்டா பண்ணிட்டா சரி. நான் உன்னை லவ் பண்றேன். சரி மார்கரெட் அடுத்த மச்சான் செட் ஆயிட்டாரா? இப்பதான் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். இவனையாச்சும் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டு. Thank you. புரிஞ்சுதா? ம் Hi Mr. James. ஹலோ சார். He's Teja, newly appointed. He's Mr. James, Hello. Nice Hi. meeting you. senior of this company. Uh-huh. He will teach everything to you. Okay. Okay James, carry on. Thank you. ப்ளீஸ் சிட். ஹாய். ஹாய். Hi. ஹாய். ஜேம்ஸ் எஸ். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த நக்கல்லாம் வேணாம். தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கெல்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க. ஜெனரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாளுங்க. அப்ப உனக்கு நிச்சயமா கிடைக்காது. வேணாம். வேண்டாட்டி விட்டு நான் தள்ளிட்டு போயிடுறேன். No! ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறான். அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற? முதலாளி இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடமுனால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. ஓ வாய் மூர்த்தண்டா போடுறா. போற முதலாளி போடு. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோடியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன். முதலாளி நான் என்ன களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா. சரி இந்த மயில் ரேகையில வச்சுக்கங்க. போடுறேன். நல்ல பொருளை கையில தெரியல. நல்ல சொல்றேன் சொல்றேன் பாருங்க இப்ப. போடுறா. நல்ல போடுறா. போடுறேன் முதலாளி. போடுறேன். 10 லடா நல்லா போடுறா. இந்த இருக்கிற பூரா நல்லா போடுறேன் போடுறா. பாருங்க. நல்லா போடு. ஏய் என்னடா புகைய இங்க காணோம்? பாருங்க எல்லா பக்கம் போகுது பாருங்க புகை. நல்லா புகைய போடுறா. இந்த பாருங்க முதலாளி. ஊதி போடுறா. நான் ஊதுறேன். நல்லா ஊதுடா. ஊதி போடு. ஐயோ, எப்படி திட்டுறா? ஓடி போய் வந்துக்க. ஆத்தாடி. முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சே. சீக்கிரம் கால் வந்துக்க. ச்சே. வெளியே தானே சாம்பிராணி போட்டோம். உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? சாம்பிராணி போறதுக்கு வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. அவன் எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க. கவலைப்படாதயா. ஐயோ, என்ன தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. போ. இங்க வாயா. அந்த பழவண்டியில கண்ணங்கரையன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே அது யாருயா? அவர்தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னா. என்னையா? அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா? தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடின்னு. இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம் தெரியும். என்ன என்ன பண்ணாங்க? இல்லடா, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதா? ஏண்டா தெரியாது சொல்ற? அடிடா. டேய், அவன தெரியாதா நீங்க ஏடா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தாண்டா நானு. நீயா? உன்னையா நீயே கேக்குற? ஏன் கேக்குறேனா? ஏண்டா இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா?
அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யார கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மண்டகடா. ஏண்டா நாளைக்கு வருவேன்டா. நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாருடா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா. அடுத்த சொல்லு சாரி. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னப்பா? அந்த பக்கம் போகாத. ஏன் அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா. வேணா சொல்றத கேளு. டேய் நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா. என்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. ம்ஹும். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடக்கூடாது. சொன்னா கேளுங்க ராசா. வேணப்பா. நல்ல வேளை 3 மணி நேரமா சண்டை போடுறோம். ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து சரி விளக்குனீங்க. அதை விடுங்கயா. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்கண்ணே. நான் வீட்டுக்கு மூத்த. சரி. இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புடல. நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். அடப்பாவி. நான் சும்மா இருப்பேனா? தின்ன வேலை விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு ஏய், நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சுன்னு விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். கால் ஐயோ இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே. உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே. எனக்கு வேணா சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. ஏய், இப்படி வா. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாவி பயல. முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க. அதான் பட்டு திறந்துருன்னு விட்டுட்டேன். டேய் நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூர்காரன் வேணாண்டா. உள்ளூர்காரனே போதும். சரி அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா. ஆமா. எப்படி போற பாரு. மூஞ்சி முகர கட்டி கடிக்கட்ட மாதிரி. போடுறான். ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அதை தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்றேன். போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம் எல்லாம் காஞ்சி போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வர்றேன். மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க. இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களா அச்சடிக்கிறோம். பேப்பர்ல போடுறாங்க படிக்கிறீங்க. சரி நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே அது உபத்திரத்தில் முடியும். என்ன டேய் பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும். பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி அண்ணன் வீடு. அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டாரு. அட கன்றாவிய. அத வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணலன்னா ஓத்துறமா? உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர அப்படி போ. இப்படி திரும்பு. மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல முத வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு
டரிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு அவர்தான் தொரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். வரேன். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு. அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க. நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா தொரப்பாண்டி அண்ணா வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. பாப்பா பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருண்ணே. ரொம்ப பயந்தவன்டா. இதுக்குத்தான பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்கா ஐயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் ஹலோ அப்புறம் சரி. ஹலோ கிரிக்கெட் விளையாடுறோம்ல, அடி ஓரமா போய் நிக்கலாம்ல. பெரிய சச்சி நீ போ போய் விளையாடு. ரூம் போட்டுறவா? ஓகே உமா போற பால பாத்துக்கிறேன்.